friends, welcome to KT Ammu channel. Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடனே வீடியோ வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன் தாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிளான்ட் எல்லா கலெக்ஷனுமே வீடியோல காமிக்கிறேன். நீங்க வேணும்ன்றவங்க பார்த்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மெச்சூரான பிளான்ட்ங்க. சீக்கிரமா காய் தரக்கூடிய பிளான்ட், அதாவது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டுங்க. நீங்க பார்க்கலாம் பிளான்ட்டோட குவாலிட்டி, அதோட பிக் சைஸ், அதோட பிரான்ச்சஸ் எல்லாமே பாருங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பிளான்ட்டோட சைஸும் பிரான்ச்சஸும் அதோட ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பிளான்ட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா ஏஜ்டு கம்மியாக இருக்கிற பிளான்ட்டு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இது கொஞ்சம் ப்ரைஸ் சேர்ந்து தாங்க வரும். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மூலிமா புக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கலெக்ஷனும் பார்க்கலாம். இது மட்டும் இல்லைங்க, நிறைய கலெக்ஷன் இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ளவர் கலெக்ஷனும் இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட் கிளப் பிளான்ட் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணியிருந்துங்க. ஏன்னா ஃப்ளவர் கலெக்ஷன் தான் நிறைய போட்டுருந்துங்க. இப்போ ரெண்டுமே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு கூட இருக்குது பாருங்கள். ஃப்ரூட்டு இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கலெக்ஷனும் பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் வேணுமோ நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் மூலிமா. ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா தாய் கிங் நாவலுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜம்போ காட்டன் நாவல்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 6 feet 7 feet ஹைட்டில் இருக்குது. மெச்சூரான பிளான்ட்டுங்க. என்னை விட டபுள் மடங்கு ஹைட்டாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தாங்க. இது சீசன் எல்லாம் இல்லைங்க, எப்போனாலும் காய் எடுக்கும், பூ எடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பழத்தோட அந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 315 கிராம்னு சொல்லியிருக்காங்க. இது ஜம்மு நாவலை விட கொஞ்சம் பெரிய நாவலாகவே வரும். அதுவும் பார்த்திங்கன்னா இது நிறைய சதைப்பற்று இருக்குங்க. கொட்டை வந்து சின்னதாக தான் இருக்கும், சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஃப்ரூட் பார்த்திங்கன்னா அந்த செதப்பகுதி வந்து நிறையாவே இருக்கும். லீஃபை பார்த்திங்கன்னா நல்லா பட்டையாக இருக்கும். பெரிய அப்படியே என்னை கையை விட பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு இந்த லீஃபை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒயிட் நாவல் லீஃபு இதே மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தாய் கிங் நாவல் 315 கிராம் வரக்கூடிய ஒரு நாவல். வேணுன்றவங்க இது பிக் சைஸ் பிளான்ட் யாருக்காச்சும் வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. இது டெரஸ் கார்டனில் க்ரோத் பண்ணலாம். இது பாருங்கள் பேக்கோட சைஸ் எல்லாம் பாருங்கள், அதோட அடி ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள். எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டு தாங்க. அந்தளவுக்கு நல்லா பெருசாக மெச்சூரான பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா வியட்நாம் பழாங்க. இது பார்த்திங்கன்னா வியட்நாம் சூப்பர் ஹியர்லி ஜாக்குன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. இது ஆல் சீசன் பழாங்க. வியட்நாத்தில் பார்த்திங்கன்னா எல்லா சீசனும் பலாவில் பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லேயும் வைக்கக்கூடிய ஒரு பழம் வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா இந்த சீசன் தான் வைக்கும் அப்படின்னால கிடையாது, எனி சீசன் வைக்கும். இது பார்த்திங்கன்னா பழம் என்ன கேஜ் வரைக்கும் வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 kg வரைக்குமே வருங்க. இது இந்த மாதிரி க்ரோ பேக்கில் கூட பார்த்திங்கன்னா ஃப்ரூட் வைக்க ஸ்டார்ட் ஆகிடும். நல்ல மெச்சூரான பிளான்ட்டுங்க. இது மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸோடு இருக்குது பாருங்கள். பிரான்ச்சஸ் பாருங்கள். யாருக்காச்சும் வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. இந்த சிங்கிள் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பழம் அலோ பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, நல்லாவே பெருசாகும். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் ஃப்ரூட் பாருங்கள். ஃப்ரூட் வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதிலே பாருங்கள் எத்தனை பூ எத்தனை காய் வச்சுருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரூட் பெரிய ஃப்ரூட் ஆகணும்னால இல்லை, அப்படியே காஞ்சி உளுந்துரும். ஏன்னா ஒரு ஃப்ரூட் மட்டும் அலோ பண்ணணுங்க. செடி கொஞ்சம் மெச்சூராக வளர்த்துட்டிங்கன்னா போதும், நிறையவே ஃப்ரூட் வைக்கும். இதுவுமே டெரஸ் கார்டன்லாம் க்ரோத் பண்ணலாங்க. நல்ல சூப்பரான வெரைட்டினே சொல்லலாம். யாருக்காச்சும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. டெரஸ் கார்டனில் நாங்கள் ஃப்ரூட் வைக்க எங்களுக்கு இந்த மாதிரி பழஞ்செடியெல்லாம் வைக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி வெரைட்டியை சூஸ் பண்ணலாம். அங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஃப்ளவருங்க. நிலத்துலேயும் வச்சுக்கலாம், நிறைய ஃப்ரூட் வைக்குங்க. வேணுன்றவங்க இந்த சூப்பர் இயர்லி வியட்நாம் ஜாக் புக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிள். நெக்ஸ்ட்டு வெரைட்டி பார்த்தீங்கன்னா தாய்லாந்து டங்க் சூர்யா வெரைட்டிங்க. இது லீஃப் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வரும். சோலையோட கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வரும். இதுவுமே நம்மக்கிட்ட பிக் சைஸில் இருக்குங்க. யாருக்காச்சும் வேணுன்ற கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. தாய்லாந்து டங்க் சூர்யா வெரைட்டிங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பெரிய பிளான்ட்டு தாங்க, மெச்சூரான பிளான்ட்டு. கண்டிப்பாக வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட நல்லா குவாலிட்டியான பிளான்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சீட்லெஸ் ஃப்ரீ ஜாக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு பலாப்பழத்தில் பார்த்திங்கன்னா விதையில்லாத பழம்னா இந்த வெரைட்டிங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு விதை கூட இருக்காதுங்க, வெறும் சோளம் மட்டும் தான் இருக்கும். நல்லா அந்த ஃப்ரூட்டை பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்லாம். இதுவும் லீஃப் பார்த்திங்கன்னா அந்த தாய்லாந்து டங்க் சூரிய பழம் இருக்குங்களா அதே மாதிரி தான் இருக்கும் லீஃபு. இந்த மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு பிரான்ச்சஸோடு எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். பிளான்ட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க.
அப்படியே இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், கடம்பம் பூங்க. இதுவுமே நம்மக்கிட்ட இந்த பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங்கோடு இருக்குது. இது ஒரு வாஸ்து செடின்னே சொல்லலாம். சாமிக்கு பார்த்திங்கன்னா உகுந்த பூன்னு சொல்லலாம். இந்த கடம்பம் பூ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாஸ்துக்காக இந்த செடி வாங்கி வைக்குவாங்க. இந்த 8 இன்ச் பாட்டில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பூவோடையே இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சுங்க. அதாவது பார்த்திங்கன்னா கமலா ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு பார்த்திங்கன்னா பொதன்னு இருக்கும். அந்த தோலை பார்த்திங்கன்னா சாஃப்டாக அப்படியே உரியும். ஹார்டாக உரியாது, சாஃப்டாக உரியும். அது சோலையும் பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாகவும் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு. எந்த அளவுக்கு புஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். யாருக்காச்சும் வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதோட ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள். அடி ஸ்டெம்மு பாருங்கள். அடி ஸ்டெம்முலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸோடு இருக்குன்ட்டு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க பிளான்ட்டு. கண்டிப்பாக நாக்பூர் ஆரஞ்சு யாருக்கு வேணுமோ அவங்க பார்த்துங்க, புக் பண்ணிக்கோங்க. இது நல்லாவே ஃப்ரூட் பார்த்திங்கன்னா நிறையவே வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தாங்க. இங்கே பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிளான்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது. வீடியோவில் பார்க்குற மாதிரியே தாங்க இருக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. நாக்பூர் ஆரஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா பனானா சப்போட்டாங்க. இது பார்த்திங்கன்னா வால்வாலாக வைக்கக்கூடிய வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக காய் வைக்கக்கூடிய வெரைட்டிங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சப்போட்டா வெரைட்டியில் பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதிலே நார்மல் வெரைட்டிஸுமே இருக்குது. பாருங்கள், பனானா சப்போட்டா பார்த்துங்க. இதில் பார்த்திங்கன்னா காலப்பதி சப்போட்டா. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல வாழை வரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பழத்துலேயே இது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிளான்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 7 feet ஹைட்டு இருக்குங்க. நல்ல பிரான்ச்சஸோடு இருக்குது. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங், அதாவது பூ எடுத்து இருக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் காய் வைக்கக்கூடிய ஸ்டேஜுங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. நிறைய பிரான்ச்சஸோடு இருக்குது. அதோட அடி ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள். நல்லா பிளான்ட் அவ்வளோ அழகாக இருக்குங்க. மெச்சூராக இருக்குது. நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணனாலும் விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை ஆன்லைனில் எனக்கு வேணும் அப்படின்னாலையும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸில் மட்டும்தாங்க அனுப்ப முடியும். ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய செடி. நீங்கள் இந்த செடி அப்படியே வாங்கி பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். இல்லை டெராஸ் கார்டனில் கூட வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பிளான்ட்டெல்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்டிங் வச்சுருங்க. அந்த அளவுக்கு இருக்குது இந்த சப்போட்டா செடி. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நல்லா பிக் சைஸில் இருக்குங்க பிளான்ட்டு. ஹைட்டெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு செடி மட்டும் தாங்க பேக் பண்ண முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பேக்கில் தான் பேக் பண்ண முடியும். நல்ல மெச்சூரான பிளான்ட்டு. நிறைய பேர் இந்த கொய்யா தான் விரும்பி கேட்பாங்க. தைவன் பிங்க் கொய்யாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பழத்தை வந்து கட் பண்ணி பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். விரும்பி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணக்கூடியது, தோட்டத்துக்கு வைக்கக்கூடியதும் பார்த்திங்கன்னா இந்த தைவன் பிங்க் தாங்க. யாருக்காச்சும் வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. பிளான்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்ட்டு. தைவன் பிங்க்குங்க. எல்லாத்துலேயுமே காயோடையே இருக்குது. இங்கே பாருங்கள், காய் வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், இதுலேயும் காய் ஃப்ரூட். இதுலேயும் பாருங்கள் ஃப்ரூட். இது பார்த்திங்கன்னா நிறைய காய் வைக்கும். இதில் என்ன ஒரு மெயின் டிப்ஸ்னால், இந்த மாதிரி துளிர் வந்ததை வந்து இந்த மாதிரி கிள்ளி விட்டுருணுங்க. இந்த மாதிரி கிள்ளி விட்டிங்கன்னா நிறைய பிரான்ச்சஸும் நிறைய பூவும் எடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்பூச்சியெல்லாம் இருக்கும். அந்த வெள்ளைப்பூச்சிக்கெல்லாம் நீங்கள் ஃபோர்ஸாக தண்ணி விட்டிங்கனாவே பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைப்பூச்சியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த கொய்யாவில் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூச்சியோ இந்த கருகல் நோயோ எது வந்தாலும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாவே பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா பிரான்ச்சஸ் வச்சு நல்லா க்ரோத் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரமோ மருந்தோ ஸ்ப்ரே பண்ணிங்கனாவும் நிறைய காய் வைக்கும். நிறைய மெயின்டைன் பண்ணணுனால இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை வந்து ரெகுலராக தண்ணி விட்டு ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் மாட்டு எருவோ இல்லை டிஏபி உரமோ எது கொடுத்தீங்கனாலும் பார்த்திங்கன்னா நல்லா பிளான்ட் க்ரோத் ஆகும். இந்த பிளான்ட்டை வச்சா காஞ்சிடுமான்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாதுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே மெச்சூரான பிளான்ட். இது எதுவுமே காயாது. இலை கொட்டி வேணால் வருமே தவிர செடி வந்து அப்படியே காஞ்சி போகாது. வேணுன்றவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் மூலிமா புக் பண்ணிக்கோங்க. இது நிறைய பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் ரெட்டுங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்குங்க. வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த வாட்டர் ஆப்பிள் வேணுன்றவங்க
டெராஸ் கார்டன்லேயோ இல்லை நிலத்துலையோ நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டு சேல்ஸ் பண்ணக்கூடிய பார்த்திங்கன்னா ஒரு செடியாக அந்தளவுக்கு காய் தருங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட் வைக்கும். ரெட் கலரில் இருக்குங்க ஃப்ரூட் ஃபுல்லாக. அவ்வளோ ஒரு ஜூஸி, அதாவது அந்த வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். வாட்டர் லெவல் லோவாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த பழத்தை வந்து அடுத்தது சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுகரும் இருக்காது. நல்ல ஒரு ஹெல்த்தி ஃப்ரூட்னே சொல்லலாம் இந்த வாட்டர் ஆப்பிள். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் இருக்குது. அதோட ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள் நிறைய பிரான்ச்சஸோடையே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மெச்சூரான பிளான்ட்டு. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் ஆப்பிள் ரெட் அவைலபிள். நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா நெட்டல் ப்ளம்ங்க. இது பார்த்திங்கன்னா அந்த பேக்கரி செடியில் இது ஒரு வெரைட்டிங்க. ரெட் கலரில், அதாவது கோவப்பழம் இருக்குல்ல அதே மாதிரி ரெட் கலர் கோவப்பழம் மாதிரியே இருக்கும். நல்லா ரெட்டாக இருக்குங்க. நீங்கள் அந்த ரெட் கலரில் மாறின பின்னாடி சாப்பிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா காய் இருக்குது. இப்போ என்ன காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரூட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கோவப்பழம் மாதிரி ரெட் கலரில் மாறின பின்னாடி சாப்பிடுங்க, நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பேக்கரி செடி இருக்குங்கள்ல அதே மாதிரி இது ஒரு வெரைட்டிங்க. நெட்டல் ப்ளம்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா அவகேடோங்க, அதாவது பட்டர் ஃப்ரூட் வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா அரக்கா சுப்ரீம் வெரைட்டி. யாருக்காச்சும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃபீட் 4 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. பாருங்கள் நல்லா பிரான்ச்சஸோட மெச்சூரான பிளான்ட்டு. ஒரு 10 பிளான்ட் பக்கம் அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள் பிளான்ட்டெல்லாம் பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த பட்டர் ஃப்ரூட் இது நல்ல வெயிட் லாஸ்க்கு வந்து உதவுங்க, வெயிட் கெயினுக்கு உதவும். குழந்தைங்களுக்கும் இது பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இந்த பிளான்ட் யாருக்காச்சும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த மலைப்பகுதி சைடு, அதாவது காட்டு சைடு தான் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்டெல்லாம் கிடைக்கும். இப்போ நீங்களே இந்த தோட்டத்தில் வச்சு நீங்கள் காய் வந்து பறிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மெச்சூரான பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிள். இதில் ஸ்மால் சைஸ் பிளான்ட்டு கூட இருக்குங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் மூலிமா புக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஃப்ளவரிங் வைக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது. எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டுங்க. எதுவுமே சீட்லிங் பிளான்ட்டு கிடையாது. சீட்லிங் பிளான்ட்னா 5 to 6 இயர்ஸ் ஆகும் ஃப்ரூட் வரதுக்கு. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே கிராஃப்டடு, சீக்கிரமாக காய் வைக்கக்கூடிய வெரைட்டி தாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா மணிலா டென்னிஸ் செரின்னு சொல்லுவாங்க. மணிலா பால்ஸ் டென்னிஸ் செரின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 6 ஃபீட் ஹைட்டில் பிரான்ச்சஸோடு இருக்குங்க. இது ஃப்ரூட் பார்த்திங்கன்னா அப்படி பிளாக் கலரில் இருக்கும். செரிஸ் வெரைட்டி தான். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நிறைய ஃப்ரூட் வைக்கும். இது பாருங்கள் ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள். இதுவுமே நல்லாயிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெராஸ் கார்டில் வைக்கலாமான்னா 100% வைக்கலாம். டெராஸ் கார்டெல்லாம் நல்லாவே க்ரோத் ஆகும். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறத பார்த்திங்கன்னா உட் ஆப்பிளுங்க. இது பார்த்திங்கன்னா வெள்ளாங்காயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அதில் நாட்டு வெரைட்டி கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் வெரைட்டிங்க, இனிப்பு வெரைட்டி. இது அந்த காலத்து ஃப்ரூட்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காயை சாப்பிட்டுருப்பாங்க. நம்மக்கிட்ட பாருங்க காயோடையே இருக்குது, நல்லா ஃப்ரூட்டோடையே இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்டை. இதுவும் டெரஸ் கார்டெல்லாம் க்ரோத் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது லீஃபெல்லாம் பார்த்திங்கன்னா வில்வம் செடி லீஃப் அந்த இலை மாதிரியே இருக்கும். இது இனிப்பு வெரைட்டிங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா நாக்பூர் சாத்துக்குடிங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்டு, ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டுங்க. இது பாருங்கள், அது அடி ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதுவுமே கிராஃப்டட் பிளான்ட்டு தான். நல்ல ஒரு 6 ஃபீட் 7 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. நல்ல மெச்சூரான பிளான்ட்டு. இந்த நாக்பூர் ஆரஞ்சுக்கும் நாக்பூர் சாத்துக்குடிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லீஃபை வச்சு டிஃப்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சாத்துக்குடினா லீஃப் வந்து பட்டையாக நல்லா அகலமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதோட லீஃப் பாருங்கள் அகலமாக இருக்கா. அதே நாக்பூர் ஆரஞ்சுனா லீஃபே பார்த்திங்கன்னா சின்னசாக வால்வாலாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எல்லாமே பட்டிங் பிளான்ட்டு தான், ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் மூலிமா. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணினே இருந்தீங்கன்னா தான் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலெக்ஷன் கொண்டு வந்துகிட்டே இருப்போங்க, உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ டு ஆல். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் எந்த பிளான்ட் ஆர்டர் பண்ணுறாலையும் வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர் பண்ணிக்கோங்க. கால் பண்ணால் கண்டிப்பாக அட்டன் பண்ண மாட்டேங்க, ஏன்னா ஒர்க் இருக்கும், அதனால் அட்டன் பண்ண மாட்டேங்க. தேங்க்யூ டு ஆல்.